வாழ்க்கை சுருங்கி போயிருக்கு நிறைய பேருக்கு. ஏன் தெரியுமா? எண்ணத்தின் சுருக்கம், சிந்தனையின் சுருக்கம் வாழ்க்கை அப்படியே சுருக்கி என்ன பண்ணிருக்குது, வச்சிருக்குது நிறைய பேருக்கு. ஏதாவது விழுமா, ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள தான் மக்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு 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 சின்னதா ஒன்று கிடைச்சிட்டா போதும். இது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா ஒண்ணுமே பார்க்காம வறண்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது நாக்கில் விழுந்தா நல்லதுங்கிறது தான் தோணும், எனக்கு விளங்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக தேவன் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எகிப்துக்கு போய் யோசேப்பு பொழைச்சிக்கல, யோசேப்பால எகிப்து பொழைச்சிச்சு. கடவுள் எதுக்கு உங்களை திருநெல்வேலியில் வச்சிருக்கிறாரு, இல்லை சில ஊர்களில் வச்சிருக்கிறாருன்னா எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் நானே பொழப்ப தேடி வந்திருக்கீங்க. இல்லை, அது உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மூலமா தான் சில பேர் பிழைக்க போறாங்க, உங்க மூலமா தான் சில பேர் வாழ்வடைய போறாங்க. அதுக்காக தான் தேவன் அங்க உங்க வச்சிருக்கிறார். உங்களை ஏதோ பிழப்பு நடத்துறதுக்காக வைக்கலங்க, சில பேரை பிழைக்க வைப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆமென். பிலீவ் தட். கௌரவமாக எண்ணுங்கள், மதிப்பாக உணருங்கள். சில கேட்காங்க, எனக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமா ஐயா, வேலை கிடைக்குமா, ஏதாவது. ஐயோ எங்கேயோ போயிட்டோம் பாருங்க. எப்படிங்க உங்களுக்கு எப்படி ஒன்றும் இல்லாமல் போகும்? கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது உங்க மூலமா சில பேரை வாழ வைக்கிறதுக்காக தான். நான் இந்த திருநெல்வேலிக்கு வரும்பொழுது யோசேப் மாதிரி தான் கொஞ்சம் லிட்டரலா. என்ன லிட்டரலா யாரும் அடிமையாக நம்மளை வைக்கல. சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஒன்றும் இல்லை பெருசா இல்லைன்னா கையில் ஒன்றும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் கேசட்ஸு இதெல்லாம் இருக்குது. நல்ல தேவனை குறித்த அறிவை தரக்கூடிய புத்தகம், சில கேசட்ஸ், இவ்வளோதான். இது மட்டும்தான் இருந்தது கையில், வேற எதுவும் இல்லை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒன்று இருந்தது, மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது, சிந்தனைக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருந்தது. இப்பொழுது நான் இருப்பது என்னுடைய முடிவு அல்ல, தேவன் இதைவிட 100 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு கனவு உள்ள ஓடிட்டே இருந்தது பாருங்க. அன்னைக்கு நான் உள்ள எதை பார்த்தனோ இன்னைக்கு அதையெல்லாம் வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு உள்ளுக்குள்ள எதை கண்டேனோ அதையெல்லாம் இன்னைக்கு வெளியில காணுகிற ஒரு வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அன்னைக்கே எனக்கு என்னன்னா எப்படியாவது இங்க வந்து பொழைச்சிக்கணும், இங்க வந்து ஒரு வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கடவுளுங்க என்னை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா ஏதோ நான் பொழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக என்னை கூட்டிட்டு வரல, சில பேரை வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். சில பேருக்கு வாழ்வை அளிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். சில பேரை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அதை நிச்சயமாக செய்வார். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களை குறித்து அப்படி உணர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். உங்களை குறித்து நீங்கள் அப்படி எண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஐயோ எனக்கு என்ன வழி, என்ன இது, என்ன வழி. மக்கள்லாம் பாருங்க, வந்து பிரதர் எப்படியாவது ஒன்று ஒரு வேலை கிடைக்கட்டும், எப்படியாவது பிரதர் அவன் வந்து ஒப்பேரி போட்டோம், இப்படியே ஏதோ ஒரு ரொம்ப பாருங்க ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்காங்க. இந்த லாஸ்ட் பார்த்த மாதிரி தான், மேஜிலிருந்து ஏதாவது உளுந்தா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்றான். யாரு? விசுவாசி லாசர். ஏன்னா பரலோகம் போயிட்டான் பாருங்க. இந்த பணக்காரன் இருந்து விழுற ஏதாவது அதில் பைவில் போட்டிருக்குது, அவன் மேஜையில் இருந்து ஏதாவது விழுமான ஆசையாக இருந்தானா, அவன் ஆசையே எவ்வளோ லோவாக இருந்திருக்கு பாருங்க. உங்களுடைய திங்கிங், உங்களுடைய டிசையர் லோவாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். கடவுள் வல்லவர், கடவுள் பெரியவர், ஆனால் உங்கள் எண்ணமும் யோசனையும் அவர் அந்த அளவுக்கு பார்க்குறதா மாறலைன்னா வாழ்க்கை சுருங்கி தான் இருக்கும். நீ வாழ்க்கை சுருங்கி போயிருக்கு நிறைய பேருக்கு. ஏன் தெரியுமா? எண்ணத்தின் சுருக்கம், சிந்தனையின் சுருக்கம் வாழ்க்கை அப்படியே சுருக்கி என்ன பண்ணியிருக்குது, வச்சிருக்குது நிறைய பேருக்கு. ஏதாவது விழுமா, ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள தான் மக்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு 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 சின்னதாக ஒன்று கிடைச்சிட்டா போதும். இது மட்டும் அப்படியே எனக்கு புரியுது. ஏன்னா ஒன்றுமே பார்க்காம
வறண்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது நாக்கில் விழுந்தா நல்லதுங்கிறது தான் தோணும், எனக்கு விளங்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லவா? நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி. உங்களையே ஆறாகவும் வாய்க்காலாகவும் வைப்பார். ஆமென். நீங்களே நதியா இருப்பீங்க, நீங்களே ஆறா இருப்பீங்க, நீங்களே வாய்க்காலா இருப்பீங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. கண் திறக்கப்பட்ட ஒருவன் சொல்லுகிறான், தேவனுடைய மக்களை பார்க்கிறான். அவன் சொல்றான், இவர்கள் வாசனை வீசும் சந்தன மரங்களாக பரவி போகிற ஆரை போலவும் உங்களுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கண் திறக்கப்பட்ட பிழையாம் சொல்றான். பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல போய் வாசித்து பாருங்க. அவன் சொல்றான், பரவி போகிற ஆறா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பரவி போகிற ஆறு. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். அப்போ கடவுள் உங்களை குறித்து என்ன சொல்றாரு? தண்ணி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிய, நீரூற்றே. புரியல புரியல கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. ஒரு நீர் ஊற்று தண்ணி கிடைக்குமா அப்படின்னா எப்படி இருக்கும்? கடவுள் சொல்றாரு, தண்ணி கிடைக்குமான்னு யோசிக்கிற, ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டும், நீனே நீரூற்று தான், உன் மூலமா கொஞ்சம் பேருக்கு தண்ணி கிடைக்க போகுது. அந்த மாதிரி தான் நான் உன்னை வைக்க போறேன். வேலை கிடைக்குமா? இல்ல இல்ல, ஒரு நிறுவனமே கேட்கிறது வேலை கிடைக்குமா என்று. நானும் எழுதட்டும் உங்களை குறித்து சில கவிதைகள். ஆமென்.